ஆஸ்திரேலிய அரசாங்கத்தின் உதவியுடன் ஸ்கில்ஸ் ஃபார் இன்க்ளூசிவ் growth நிகழ்ச்சி திட்டம் வழங்கும் டிசர்ட்ஸ். இந்த டிசர்ட்ஸ் என்ற சொல் பிரெஞ்சிலிருந்து வந்தது. டிசப்பியர், அதாவது காணாமல் போதல். ஆங்கிலத்தில் முதலாக அதற்கான சொற்பிரயோகம் 1600 வில்லியம் ஜான் எர்வினின் நேச்சுரல் அண்ட் ஆர்டிஃபிஷியல் டைரக்ஷன் ஃபார் ஹெல்த் என்ற கையேட்டில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஹாட் டெசர்ட்ஸ் பொதுவாக டின்னருக்கு பிறகு எடுக்கப்படுகிறது. அவை ஹாட் அவன் மூலமாக தயாரிக்கப்படும். கோல்ட் டெசர்ட்ஸுக்கு உதாரணமாக பாரஃபின், ஐஸ்கிரீம், ஷர்பத், ஓஷோர்பே, ஜெலீஸ், இல் ஜிலாட்டோ, ஐஸ்கிரீம் கேக்ஸ், பாப்சிகல்ஸ், ஷேக்ஸ், சலாட்ஸ், இப்படி பலவற்றை சொல்லலாம். இந்த வீடியோவில் ஆரஞ்சு பவரோய்ஸ் செய்வது எப்படி என்று நாங்கள் பார்க்கலாம். இன்று நான் ஆரஞ்சு பவரோய்ஸ் கிரீம் தயாரிக்க போறேன். எங்களுக்கு தேவையான பொருட்களை முதலில் உங்களுக்கு காண்பிக்கிறேன். முதலில் நமக்கு வைப்பிங் கிரீம் தேவை. பின்னர் பால் தேவை, ஃப்ரெஷ் மில்க் எங்களிடம் உள்ளது. எங்களுக்கு ஜெலட்டின் தேவைப்படும். இதற்காக நாங்கள் பவுடர் ஜெலட்டினை பயன்படுத்துகிறோம். அடுத்து சீனி மற்றும் முட்டையின் மஞ்சள் கரு தேவைப்படும். முட்டையின் வெள்ளை மற்றும் மஞ்சள் கருகளை இப்படி பிரித்தெடுத்து வைத்துக் கொள்ள வேண்டும். எனவே நாம் செய்ய வேண்டிய முதல் விடயம் என்னவென்றால், நாம் விரும்பும் அளவுக்கு கிரீமை பீட் செய்ய வேண்டும். நீங்கள் அதை எவ்வாறு செய்ய வேண்டும் என்பதை நான் காட்டுகிறேன். அதற்காக நான் முதலில் சில ஐஸ் கியூப்ஸை இப்படி எடுக்க வேண்டும். நாங்கள் எதற்காக ஐஸ் கியூப்ஸ் எடுக்கிறோம் என்றால், கோல்ட் டெம்பரேச்சரில் வைத்துத்தான் இதனை நாங்கள் பீட் செய்ய வேண்டும். காரணம், டெம்பரேச்சர் அதிகரித்தால் பீட் செய்ய முடியாது, அதன் அளவு குறையும். கோல்ட் டெம்பரேச்சரில் வைத்து பீட் செய்யும் போது இதன் அளவு 2 மடங்காக நீங்கள் பார்க்கலாம். அடுத்தது, இந்த பாத்திரம் நீருடனோ ஈரமாகவோ இருக்கக்கூடாது. அதில் கவனமாக இருங்கள். அந்த பாத்திரத்தை இப்படி ஐஸ் கியூப்ஸ் மேல் வைத்து அதற்குள் வைப்பிங் கிரீமை இடுங்கள். இதை எப்போதும் ஃப்ரிட்ஜில் தான் வைக்க வேண்டும். கண்டிப்பாக 4°C கீழான டெம்பரேச்சரில் தான் அதனை வைத்திருக்க வேண்டும். நாம் அதை இவ்வாறு தான் கலக்க வேண்டும். ஒரே திசையில் நிலையான வேகத்தில் கலக்க வேண்டும். சரியான நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். நாங்கள் கையால் கலப்பதால் சுமார் 8 முதல் 10 நிமிடங்கள் வரை பீட் செய்ய வேண்டும். ஆனால் வழக்கமாக ஹோட்டல்களில் நாங்கள் இதற்காக வேகமான கலவை இயந்திரத்தை பயன்படுத்துகிறோம். அதற்கு சுமார் 2 நிமிடங்கள் வரை செல்லும். அதை ஒரே திசையில் இப்படி வேகமாக கலக்க வேண்டும். நீங்கள் அதை காணலாம். இப்போது நாங்கள் இதை 10 நிமிடங்கள் வரை பீட் செய்துள்ளோம். இப்போது அது இந்த கட்டத்தை அடைந்துள்ளதை நீங்கள் பார்க்கலாம். அதுதான் நாம் விரும்பும் சரியான பதம். இதோ இப்படித்தான் இருக்க வேண்டும். අවශ්‍ය ප්‍රමාණය අපේ ක්‍රීම් එක බීට් වෙලා නැද්ද කියලා බලා ගන්න පුළුවන්. අවශ්‍ය ප්‍රමාණය වලට පේනවා මෙතන. ඔය වගේ කරපුවම ඔහොම හිටිනවා නම් ඒක තමයි අවශ්‍ය ප්‍රමාණය. ඊට පස්සේ අපිට කරන්න දෙන්නේ, இது உண்மையான சரியான பதமா என்பதை நீங்கள் சரிபார்க்க வேண்டும். நீங்கள் அதை சரிபார்க்கும் போது அது இப்படி தோன்றினால் நீங்கள் சிறந்த பதத்தை அடைந்து விட்டீர்கள் என்பது உங்களுக்கு தெரியும். பின்னர் நாம் செய்ய வேண்டியது என்னவென்றால், இதை ஒரு பாலித்தீன் தாளை பயன்படுத்தி காற்று புகாமல் நன்கு மூடி ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டும். මේ විදිහට අපිට වාතයට ඕපන් වෙන්නේ නැති වෙන්න මේ විදිහට රැප් කරලා நமக்கு தேவைப்படும் போது நாங்கள் அதை மீண்டும் எடுக்கலாம். எனவே இப்போது தொடரலாம். ටික අපි කරගෙන යනවා. ඊට පස්සේ අපි අවශ්‍ය වෙලාවට ඒක ගන්නවා.
ඊට පස්සේ අපේ next step அடுத்த கட்டமாக ஃப்ரெஷ் மில்க் ඊට පස්සේ යන ingredients மற்றும் சீனியை கலந்து fresh milk கொதிக்க வைக்க வேண்டும். sugar එකයි එකට boil කරන්න ඕන අපිට. நான் இங்கு உங்களுக்கு நினைவூட்ட விரும்பும் ஒரு விஷயம் என்னவென்றால் நாங்கள் ஒரே நேரத்தில் சீனியையும் பாலையும் கலந்து கொதிக்க வைக்க கூடாது. sugar එක දාලා මේක boil කරද්දී ஏனென்றால் ஒன்றாக முதலிலேயே கலந்தால் சீனி பாத்திரத்தின் அடியில் படிந்து கருகிவிடும். පිච්චෙන්න බලනවා. ඒකින්ද අපි කරන්නේ මේක පොඩ්ඩක් කුඩු වෙන්න எனவே அதை தவிர்க்க நாம் பாலை முதலில் கொதிக்க வைக்க விடுகிறோம். படிப்படியாக பால் கொதிக்கும் போது சீனியை சேர்க்கிறோம். දැන් ඔයාලට පේනවා මේක boil වීගෙන එන්නේ. அது கொதிக்க தொடங்கிறது என்பதை இப்போது நீங்கள் காணலாம். இது முழுவதுமாக கொதிக்க முன்பு சீனி முழுவதையும் சேர்த்து முடிக்க வேண்டும். சீனி விரைவிலேயே சூட்டு குறுகிவிடும். sugar එක ඉක්මනටම melt වෙනවා. அதனால் பால் கொதிக்கும் போது சீனி முருகுவது எளிதாகிறது. තක්කාල melt වෙන්නත් melt කරගන්නත් අපිට ලේසි වෙනවා. எப்படியும் நன்றாக கொதித்த பால் தேவை. පිරි එක අනිවාර්යයෙන්ම boil වෙලාම තමයි ගන්න ඕනේ. இங்குள்ள முக்கியமான விஷயம் என்னவென்றால் நாம் சீனியையும் பாலையும் நன்றாக கலக்க வேண்டும். இல்லையெனில் சீனி பாத்திரத்தின் அடிப்பகுதியில் ஒட்டி கொண்டிருக்கும். எனவே அதைத் தொடர்ந்து கிளற வேண்டும். ඒකින්ද අපි මේ විදිහට නිතරම කලවම් කරන්න ඕනේ. இது நன்றாக கொதித்ததும் அதை அடுப்பிலிருந்து இறக்கி வேறொரு பாத்திரத்துக்கு மாற்றலாம். මේ වගේ භාජනයකට දාගන්න ඕනේ. right. அடுத்து நாம் முட்டை மஞ்சள் கருவை பாலுடன் கலக்க வேண்டும். මේක ඊට පස්සේ අපි මේ egg yolk එක ஆனால் நாம் அதனை அப்படியே வெறுமனே கலக்க முடியாது. මේක කලවම් කරගන්නේ අපිට ஏனெனில் அப்படி கலந்தால் முட்டையின் மஞ்சள் கரு பாலின் வெப்பத்தின் காரணமாக கடினமடையும். මේ egg yolk එක set වෙන්න බලන්න. எனவே நாம் முதலில் மஞ்சள் கருவுக்குள் சிறிது பாலூற்றி முதலில் கலக்க வேண்டும். ඊට පස්සේ ඒ ප්‍රමාණය milk එකට දාගන්නවා අන්තිමට. பீட் பண்ண தேவையில்லை, இப்படி கலக்கலாம். beat කරන්න ඕනේ නෑ egg yolk එක. මේ විදිහට අපිට mix பின்னர் பாலுடன் அதனை கலக்கவும். எனவே முட்டையின் மஞ்சள் கருவை நாம் இப்படித்தான் හරි. දැන් ඔයාලට පේනවා මේ විදිහට තමයි கொதித்த பாலுடன் கலக்க வேண்டும். කිසි බයක් නැතුව අපිට මේ සම්පූර්ණ mix කිරි milk mixer එකට අපිට මේ කලවම් කරන්න පුළුවන්. எனவே கலவையானது இப்படித்தான் இருக்கும். இப்போது நாம் முழு கலவையும் ஒன்றாக சேர்த்து கிளறலாம். සටයක් හදද්දී egg පාවිච්චි இங்கே மற்றொரு விடயத்தை நான் சுட்டிக்காட்ட வேண்டும். என்னவென்றால் டெசர்ட்டுக்கு முட்டை பயன்படுத்தும் போது முட்டையின் மஞ்சள் கரு மற்றும் முட்டையின் வெள்ளைக்கரு இரண்டுமே நன்றாக வெந்துள்ளதா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். இல்லாவிட்டால் அது உணவில் விஷத்தை ஏற்படுத்திவிடும். ගියට පස්සේ නරක් වෙලා පොයිසන් වෙන්න පුළුවන්. ඒකින්ද අපි කරන්නේ මේක එක නැති වෙන්න තමයි milk එක අපි boil කරලා ගන්නෙ. එතකොට අපිට බය නැතුව මේක පාවිච්චි කරන්න පුළුවන්. 2 நாட்களுக்கு நாங்கள் அந்த டெசர்ட்டை வைத்திருக்கும் போது அது பழுதடைந்து உணவு விஷத்தை ஏற்படுத்தக்கூடும். அதனால் அதை தவிர்க்கவே நாங்கள் முதலில் பாலை கொதிக்க வைக்கிறோம். விஷத்தன்மையோ ஆபத்தோ இல்லாமல் நாம் கலவையை பயன்படுத்தலாம் என்பதை நாம் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். ආරම්භ මේක සෙල්සියස් අංශක 30ට අඩුවෙන් නිමෙන්න හරින්න ඕනේ. ඊට පස්සේ අපි அடுத்து நாங்கள் இதை இப்படி கலக்கி குளிர்விக்க வேண்டும். ரூம் டெம்பரேச்சருக்கு மாற்ற வேண்டும். මේක උඩින් තියලා අර ක්‍රීම් நாம் இதை ஒரு சாதாரண அறை வெப்பநிலைக்கு குளிர்விக்க விட வேண்டும். எனவே நாம் அதை 30 செல்சியஸ் டிகிரிக்கு கீழே விரைவாக குளிர்விக்க சில ஐஸ் கியூப்ஸுடன் ஒரு பாத்திரத்தை எடுத்து க்ரீம் செய்தது போலவே அதன் மேலே வைத்து இப்படி குளிர்விக்க வேண்டும். எனவே நாங்கள் இப்போது பால், சீனி, முட்டை கலவையை தயார் செய்து விட்டோம். දැම්මොත් මේක කැට වෙන්න බලනවා. ඒකින්ද අපි මේකට පාවිච්චි කරනවා normal water. මම ඔයාලට පෙන්නන්නම් අපි double boil කරනවා කියලා කොහොමද කරන්නේ. அடுத்து நாம் ஜெலட்டின் டபுள் பாயில் செய்ய வேண்டும். அதாவது நாம் ஜெலட்டினை தண்ணீரில் கரைக்க வேண்டும். මේ තියෙන්නේ இதற்காக நாங்கள் சூடான நீரை பயன்படுத்தக்கூடாது. ஏனெனில் அது கட்டிகளை உருவாக்கக்கூடும். எனவே இதற்காக நாங்கள் சாதாரண தண்ணீரை பயன்படுத்த வேண்டும்.
இப்போது அதை டபுள் பாயில் செய்வது எப்படி என்பதை காண்பிக்கிறேன். දැන් ඔයාලට පේනවා මෙන්න මේ විදිහට තමයි කලවම් කරන්න ඕනේ. මේක இதை நாம் முதலில் தண்ணீரில் மிக நன்றாக கலக்க வேண்டும். මේකේ කැටගති சில நேரங்களில் நாம் இதை கலக்கும்போது அது கட்டிகளை உருவாக்குகிறது. අනිවාර්යයෙන්ම මේ මිශ්‍රණය எனவே இது போன்ற சந்தர்ப்பங்களில் நாம் நிச்சயமாக கலவையை டபுள் பாயில் செய்ய வேண்டும். පෙරන්න ඕනේ. පෙරලා කැට ටික අයින් කරන්න ඕනේ. அது உருகியவுடன் உருவான எந்த கட்டிகளையும் அகற்ற அது வடிகட்டலாம். හරි. මේ විදිහට හොට් පොට් එක උඩින් තියලා අපිට තියෙන වතුර යන්නේ නැතුව මේක රත් කරගන්නවා. මේක තමයි எனவே நாம் அதை சூடான நீரில் இப்படி வைக்க வேண்டும். මේක තමයි. දැන් ඔයාලට පේනවා தண்ணீர் கலவைக்குள் வராமல் பார்த்து கொள்ளுங்கள். அதை சூடாக்கவும் அதுதான் டபுள் பாயில் செய்யும் முறை. මතක තියාගන්න நீங்கள் பார்க்க முடியும், இது போன்று மெதுவாக உருகும். ගන්නේ නැතුනොත් මේක අපිට කෙලින්ම ගිහිල්ලා அடுப்பில் எரியும் போது நேரடியாக உருக்க முடியாது කරන්න බෑ. என்பதால் நாங்கள் எப்போதும் டபுள் பாயில் முறையை தேர்வு செய்கிறோம். ඒක තමයි අපි මේ හොට් පොට් එකක් උඩින් තියලා මේ විදිහට දී කරගන්න. அதனால் தான் இதை சூடான நீரில் வைத்து இந்த வழியில் உருக்குறோம். ඊට පස්සේ මේක ක්ලියර් ගතියක් එනවා. අර කැට ගතිය ඔක්කොම ගිහිල්ලා ක්ලියර් நீங்களும் இந்த முறையை முயற்சி செய்யலாம். எனவே இது நன்றாக உருகியவுடன் அனைத்து கட்டிகளும் கரைந்துவிடும். இதுபோன்று தெளிவான நிலைத்தன்மையை பெறுவோம். දාලා අපි ඒක பின்னர் அதை அடுப்பிலிருந்து இறக்கவும். இப்போது நாம் ஜெலட்டின் சூடாக இருக்கும்போது அதை பயன்படுத்த வேண்டும். மேலும் அதை சூடான பால் கலவையுடன் கலக்க வேண்டும். මික්සර් එකට அவை இரண்டும் சூடாக இருக்கும்போது அவற்றை ஒன்றாக கிளறி ஒரு கலவையை உருவாக்க வேண்டும். රස්නේ තියෙන්නේ. ඊට පස්සේ වික්ස් එකෙන් හොඳට මේ දෙක එකට මික්ස් කරනවා. நாம் சூடான ஜெலட்டினை சூடான கலவையுடன் கலப்பதற்கான காரணம் என்னவென்றால் இதற்கு பிறகு நாம் செய்ய வேண்டியது கிரீம் சேர்த்து கலக்க வேண்டும். මේකෙන් පස්සේ අපි යනවා මේකට ඇත්තටම අන්තිමට තියෙන மேலும் கிரீம் கலக்கும் போது இந்த கலவை அறை வெப்பநிலையில் குளிர்விக்க வேண்டும். මේක හොඳට රූම් ටෙම්පරේචර් එකට නිමෙන්න ඕනේ. ඊට පස්සේ අපි ක්‍රීම් එක මේකට මික්ස් කරලා ජෙලටින් එක දාන්න ගියොත් நாம் கிரீம் கலந்த பின்னர் சூடான ஜெலட்டினை சேர்க்க வேண்டும். ක්‍රීම් එක ආයේ ඔක්කොම එක තියෙන වොලියුම් එක අඩු වෙලා දිය වෙලා යනවා. நாங்கள் மீண்டும் கிரீன் அளவை இழக்க நேரிடும், அது உருகிவிடும். කරන්නේ මේ මිශ්‍රණයට මික්ස් කරුවාට පස්සේ මේක අපි නිමෙන්න ගන්න. எனவே நாம் முதலில் ஜெலட்டினை கலக்குகிறோம், එතකොට අපිට කිසි ප්‍රශ්නයක් නැහැ. பின்னர் அதை குளிர்விக்க விடுகிறோம். அதன் பிறகு நாம் செய்ய வேண்டியது எல்லாம் அதனுடன் விப்பிங் கிரீமை கலவையை சேர்க்க வேண்டும். ඊට පස්සේ අපි මේ තියෙනවා මේකින් අපි இதை விரைவாக குளிர்விக்க நாம் ஒரு பாத்திரத்தில் சில ஐஸ் கியூப்ஸை வைத்து சிறிது சிறிதாக கிளறலாம். අපි මේ විදිහට ගොඩක් මික්ස් කරන්න ඕනේ නැහැ. නිකන් කලවම් කිරීමක් විතරයි. அதிகமில்லை, சாதாரண அறை வெப்பநிலையில் குளிர்விக்க வேண்டும். අපි තියන්න ඕනේ රූම් ටෙම්පරේචර් එක කරලා නිවෙන්න තියන්න ඕනේ. ඇත්තටම මේක පොඩි ක්වොන්ටිටියක් හින්දා මේක ඉක්මනට අපිට අවශ්‍ය විදිහට இது ஒரு சிறிய கலவையாக இருப்பதால் வெப்பநிலையை நாம் விரும்பும் நிலைக்கு விரைவாக கொண்டு வருவது எளிது. හරි. දැන් අපිට අවශ්‍ය උෂ්ණත්වයට අපි මේ இப்போது இது நமக்கு தேவையான வெப்பநிலையில் உள்ளது. ඊට පස්සේ இதுதான் நான் முன்பு தயாரித்து வைத்த விப்பிங் கிரீம். මේ තියෙන්නේ මම මීට පෙර විප් කරපු විප් ක්‍රීම් එක. ஆம், இதுதான் நான் முன்பு தயாரித்து வைத்த விப்பிங் கிரீம். ඒක කිසි හානියක් නැහැ. මේ විදිහටම තියෙනවා. இது நன்றாக வந்திருப்பதை நீங்கள் காணலாம். ඊට පස්සේ අපි කරන්න ඕනේ මේක තව ටිකක් නිමෙන අතරතුර අපිට අවශ්‍ය මෝල්ඩ් එක ඒක இது இன்னும் கொஞ்சம் குளிராகும் வரை நம்முடைய விருப்பப்படி அச்சுக்களை தயாரிக்கலாம். ටෙස්ට් කරගන්න ඕනේ අවශ්‍ය විදිහට. දැන් මම පාවිච්චි කරනවා මේ වගේ මෝල්ඩ් එකක්. ඒක ඇතුළට අපි ට්‍රාන්ස්පරන්ට් ෂීට් එකක් දාලා මේ වගේ ගලවන්න இது நான் தயாரித்து வைத்திருக்கும் மோல்ட். මම கலற்றுவதற்கு இலகுவாக நான் டிரான்ஸ்பரன்சி பேப்பரையும் உள்ளே வைத்திருக்கிறேன். මේ මික්ස්චර් එකට අපි කෙලින්ම මේ ඔක්කොම කලවම් කරනවා. அடுத்து இதையெல்லாம் நாங்கள் ஒரே நேரத்தில் கலக்கப் போவதில்லை. ක්‍රීම් එකෙන් සුළු ප්‍රමාණයක් තමයි முதலில் நாம் கிரீம் ஒரு சிறிய பகுதியை எடுத்து இதை போல கலக்கிறோம். මේ විදිහට ඔයාලට පේනවා දැන් ක්‍රීම් එක. රයිට්. ඊටු ටික මම
இப்போது நீங்க பார்க்கிறபடி மீதமுள்ள கிரீமையும் சேர்க்கிறேன். මේක කැට වෙන්න நாம் அனைத்தையும் ஒன்றாக கலக்க முயற்சித்தால் அது கட்டிகளை உருவாக்கக்கூடும். කරලා எனவே அதை சிறிய பகுதிகளாக சேர்க்கிறோம். මං කිව්වනේ ඔරෙන්ජ් බැවරුවා කියලා. මේ orange நாங்கள் ஆரஞ்சு பவரோயிஸ் தயாரிப்பதால் எனக்கு இங்கே ஆரஞ்சு ஃபியூரி கிடைத்துள்ளது. ෆයිනල් මිශ්‍රණය. இதை நான் இறுதியாக சேர்த்து கலக்கப் போகிறேன். கடைசி மிக்சருக்கு හරි. දැන් අපිට අපේ බැවරුවා එකට අවශ්‍ය සීලුම දේවල් අපි මේකට දාලා මිශ්‍රරයක් හදලා ඉවරයි. சரி, දැන් ඔයාලට පේනවා මේ වගේ ஆரஞ்சு பவரோயிஸுக்கு தேவையான அனைத்தையும் நாங்கள் இப்போது சேர்த்துள்ளோம். කරගන්න පුළුවන්. මේක අපි හැකි ඉක්මනින් இது ஒரு மென்மையான கலவையாகும் என்பதை நீங்கள் காண முடியும். இது போன்ற ஒரு அச்சுக்கு நீங்கள் எளிதாக ஊற்றலாம். பாருங்கள், இதே போல நீங்களும் முயற்சி செய்து பாருங்கள். දැන් ඔයාලට පේනවා මේ වගේ තමයි එන්නේ. අපිට හැකි ඉක්මනින් දාගෙන ඊට පස්සේ අපි මේ විදිහට இப்போ உங்களுக்கு தெரியும், நாங்கள் எல்லாவற்றையும் ஊற்றி விட்டோம். பின்னர் ஒரு கத்தியை பயன்படுத்தி அதை சமன் செய்யலாம். දාලා අපි මේක අපි ඊට පස්සේ රැප් කරන්න ඕන. රැප් කරලා பிறகு நாங்கள் இதை அப்படியே ரேப் செய்து ஃப்ரீசரில் வைக்க வேண்டும். තියන්න ඕන. முடிந்தால் குறைந்தபட்சம் 5 மணி நேரம் அல்லது அதற்கு மேல் ஃப்ரீசரில் குளிரூட்ட வேண்டும். සාමාන්‍යයෙන් මේක අඩු இது நீங்கள் எவ்வளவு அளவை உருவாக்கியது என்பதை பொறுத்தது. எனவே நீங்கள் அளவை பொறுத்து அதை 2 அல்லது 3 மணி முதல் ஃப்ரீசரில் வைக்கலாம். 3 අන්ත දෙකක් මේ වගේ ஆனால் இது ஒரு சிறிய பகுதி என்பதால் இது போதுமானதாக இருக்கும். வழக்கமாக இது ஒரு பெரிய போர்ஷன் என்றால் அதை ஒரு இரவு முழுவதும் ஃப்ரீசரில் வைக்க வேண்டியிருக்கும். කියලා අපිට පහුදාට තමයි මේක පාවිච්චි කරන්න පුළුවන්. දැන් අපි ඉස්සෙල්ලා நவரோய்ஸை ஃப்ரீசரிலிருந்து எடுத்த பின்னர் சில்லரில் வைக்க வேண்டும். අපි කරන්නේ ඒක ෆ්‍රීසර් එකේ තියලා ඒක චිලර් එකට දාන්න ඕන. චිලර් එකේ பவரோய்ஸை சில்லரில் வைத்தவுடன் அதை சிறிது நேரம் விட்டு விடுகிறோம். අන්මෝල් කරගන්න. අපිට ගැලවුවට පස්සේ මේ වගේ ගොඩක් එකක් பின்னர் அதை எடுத்து விடலாம். அதை நாம் எடுத்த பின்னர் கிடைக்கும் தயாரிப்பு தான் இது. விருந்தினர்களுக்கு வழங்குவதற்கு அது எப்படி அழகாக அலங்கரிக்கலாம் என்பதை தான் இப்போது நான் உங்களுக்கு காண்பிக்கப் போகிறேன். ලස්සනට நீங்கள் நிச்சயமாக அதை உங்கள் சொந்த பாணியில் அலங்கரிக்கலாம். வழக்கமாக நாங்கள் இந்த டெசர்ட்டை அழகுக்காக ஒரு துண்டுக்கு 70, 80 அல்லது 100 கிராம் என்று வெட்டுகிறோம். මේ විදිහට අපිට කැමති විදිහට ஆனால் அவற்றை உங்கள் விருப்பப்படியும் நீங்கள் பகுதிகளாக வெட்டலாம். 70 80ත් 100ත් අතර ප්‍රමාණයක් තමයි සාමාන්‍යයෙන් අලාකාට් නම් ඔයාලා හොඳන අලාකාට් ඩෙසර්ට් එක இப்போது நான் எப்படி அதை செய்யலாம் என்று காண்பிக்கிறேன். මේක මේ විදිහට අපි ස්ලයිස් කරලා මම පෙන්නන්නම් ඔයාලට ප්ලේට් එක සරසගන්නේ කොහොමද කියලා. තමුන්ට ඕන ආකාරයට කරගන්න පුළුවන්. நீங்கள் விரும்பியவாறு இவற்றை ஏற்பாடு செய்யலாம்.
வழக்கமாக டெசர்ட்டுக்கு இது போன்ற ஒரு தளத்தை நாங்கள் எப்போதும் வைத்திருக்க வேண்டும். සත් කරගත්තු මේ විදිහට චොකලට් நீங்கள் விருப்பப்படி இவற்றை அலங்கரிக்கலாம். එක තමුන්ට ඕන විදිහට තියාගන්නවා. ඩෙසර්ට් එකකට සාමාන්‍යයෙන් අනිවාර්යයෙන්ම බේස් එකක් විදිහට කියන යට විදිහට අනිවාර්යෙන් අවශ්‍යයි. இப்போது நீங்கள் காண முடியும். ඔයාලට දැන් පේනවා ඇති. நீங்கள் விரும்பினால் இன்னும் கொஞ்சம் சோஸ் சேர்க்கலாம். இல்லாவிட்டால் ஸ்ட்ராபெரி சோஸும் சேர்த்து கலக்கலாம். இதை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். ரோஸ்பெரி இந்த டெசர்ட்டை அலங்கரிக்க நாம் இதை பயன்படுத்தலாம். මේ විදිහට අපිට මේකට අවශ්‍ය විදිහට තව සෝසස් පාවිච්චි කරන්න පුළුවන්. පෙන්නන්න මම පාවිච්චි කරන්නම් මේකට ස්ට්‍රෝබෙරි. මේ තියෙන්නේ ඔයාලා සමහරට මේක දැකලා ඇති. මේ තියෙන්නේ රාස්බෙරි කියන වර්ගේ. මේක අපිට ලස්සනට ඩෙසර්ට් එකකට පාවිච්චි කරන්න පුළුවන්. நீங்கள் டெசர்ட்டின் மேற்புறத்தை அலங்கரிக்க விரும்பினால் ஸ்னோ பவுடர் என்று ஒன்று உள்ளது. அதை நீங்கள் இப்படி தூவலாம். ස්නෝ පවුඩර් කියලා තියෙනවා. ඒක අපිට ඕන එකකට දස් කරපුවාම பின்னர் நீங்கள் இன்னும் அதிகமான சாஸை சேர்க்கலாம். ඒක පේන්නේ. ඊට පස්සේ අපි මේක සෝස් එක විදිහට පාවිච්චි කරනවා මම. நான் இதை இந்த வழியில் பயன்படுத்துவேன். ஆனால் நீங்கள் விரும்பினாலும் அதை அலங்கரிக்க பயன்படுத்தலாம். நாங்கள் ஒரு orange beverage உருவாக்கியுள்ளதால் orange துண்டுகளை துண்டுகளாக நறுக்கி orange பூரியில் நனைத்து இப்படி வைக்கலாம். සෙග්මන්ට් මේ විදිහට වගේ කපලා ஒரு big எனவே இதை மேலும் அலங்கரிக்க orange சுவையை சேர்க்கலாம். පියුරි එකේ දාලා අපි මේ විදිහට arrange කරගන්නවා. இவை உண்மையில் நான் பயன்படுத்தும் ராஸ்பெரி. බෙරි වර්ගයක් நாங்கள் வழக்கமாக இவற்றை இறக்குமதி செய்கிறோம். පොට් කරලා තමයි ගෙන්නන්නේ. இப்போது நாங்கள் எல்லா சுவையூட்டிகளையும் சேர்த்துக் கொள்வோம். මේක සෝසස් අපි අවශ්‍ය විදිහට පාවිච්චි කරලා තියෙන්නේ. මේක ෆයිනල් ටච් එක විදිහට අපි டெசர்ட் தயாராக உள்ளது. இறுதியாக நாம் ஒரு புதிய ஸ்ட்ராபெரி சில சாக்லேட் துண்டுகள் சேர்த்து அழகுபடுத்தலாம். நாங்கள் ஒரு ஸ்ட்ராபெரி போன்ற ஒரு புதிய பழத்தை டெசர்ட் தட்டில் பயன்படுத்தும் போது நாங்களே அதை எளிதாக வெட்டுகிறோம். ஆனால் நாம் செய்யும் போது நம்மில் சிலர் இந்த பகுதியை தூக்கி எறியலாம். කරනවා නම් මේ වගේ පහසුවෙන් අපි මේ වගේ කපනවා. මේ වගේ කැපුවොත් ඒක අපි සමහර ගොඩක් කට්ටිය කරන්නේ මේක ඊසි කරනවා. ஆனால் நாம் அதை தூக்கி எறியக்கூடாது. මේකත් අපි அதையும் அலங்கார முறையில் தட்டில் சேர்க்கலாம். ඒකත් අපි අනිවාර්යෙන්ම පාවිච්චි කරන්න ඕනේ. ඒකත් අපිට මෙහෙම තියන්න පුළුවන්. இப்போது தட்டில் வேலை முடிந்தது. අපි දැන් අපි සම්පූර්ණ ප්ලේට් එක අපි ෆිනිෂ් කරලා තියෙන්නේ. ෆයිනල් இறுதியாக இதை நாங்கள் எங்கள் விருந்தினருக்கு வழங்க இருக்கிறோம். ගෙස්ට මම ඔයාලට පෙන්නන්නම් මේ පැත්ත. මේ පැත්ත තමයි ප්ලේට් එක. එතකොට අපි ගෙස්ට පිළිගන්නන්නේ ওই පැත්තට තමයි. விருந்தினர் இந்த வழியில் அமர்ந்திருந்தால் நாங்கள் அதை விருந்தினருக்கு இப்படி முன்வைப்போம். எனவே இது எங்கள் இறுதி தயாரிப்பு. මේක තමයි අපේ ෆයිනල්
ප්‍රොඩක්් එක